நாம் வெய்ய காலத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு பழம் உரித்து கொடுப்போம். அவங்க சில சமயம் அந்த கசப்பு அப்படின்னு சாப்பிட மாட்டார்கள். ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் குடிக்க மாட்டாங்க, கசக்குதுன்னு. அதில் அந்த கசப்புக்கு காரணம் என்னென்னா, இதில் இருக்க கொட்டைகளும் அந்த வெள்ளையாக இருக்க தோல், இதுதான் காரணம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஆரஞ்சை இப்படி கட் பண்ணும்போது இதில் கொட்டைகள் ஈஸியாக வெளியில் வந்துடும். நம்ம ஈஸியாக நீக்கிடலாம் இந்த கொட்டைகளை. நீக்கிட்டு இந்த பழத்தை நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணோம்னா இப்படி அழகாக வந்துடும். இந்த வெள்ளைத்தோல் வராமல் இருக்கிறனால கசப்பு அதிகம் இல்லாமல் இருக்கும். அதனால் குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. கொட்டைகள்லாம் நம்ம எடுத்துடுறனால கசப்பு இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுச்சு. ட்ராவலில் நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது சில சமயம் அவங்க அந்த பாட்டில் ட்ரிங்க்கு விரும்பி கேட்பாங்க. அதில் கலர் தான் ஆட் பண்ணியிருப்பாங்களுடைய ரியல் ஃப்ரூட் ஜூஸ் இருக்காது. எப்பயும் நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது சிரமம் பார்க்காம ஒரு சின்ன டம்ளர், இப்படி சின்ன தட்டு எடுத்துகிட்டு போங்க. ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா கூட, ட்ரெயின்லாம் வாங்கி கொடுத்தா கூட அப்படியே அந்த அவங்க கொடுக்குற அந்த கண்டெய்னரில் கொடுக்கும்போது அது சில சமயம் கீழே கொட்டிடும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி டம்ளர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தண்ணி கொடுக்கலாம். அப்புறம் ஜூஸ் கேட்டாங்கன்னா சிரமம் பார்க்காம ஃப்ரூட்ஸ் வாங்கி போட்டு கொடுங்க. நாங்கள் ட்ராவலில் இருக்கும்போது எப்படி போட்டு கொடுக்க முடியும்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி தட்டு வச்சுக்கோங்க. இந்த டம்ளரை இப்படி கமுத்து போட்டுருங்க. இப்படி நீங்கள் புழிஞ்சு கொடுக்கும்போது ஜூஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஜூஸ் நம்மளுக்கு பிழியும் போது கிடைக்கும். இது நல்ல ஃப்ரெஷ் ஜூஸ். கையில் குளுக்கோஸ் பாக்கெட்டோ அல்லது தண்ணி லைட்டாக அரை டம்ளருக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கலந்து கொடுத்தீங்கன்னாச்சும் ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறீங்க, திடீர்னு அட்மிட் ஆகிற கண்டிஷன் வரும்போது ஜூஸ் புளியறது எடுத்துகிட்டு போகலைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டும் டம்ளரும் இருந்தால் கூட ஜூஸ் புளிஞ்சு கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். குழந்தைகளை கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணும்போது கட்டாயம் பேராசிட்டமால் எடுத்துக்கோங்க, ஆன்டிசெப்டிக் க்ரீம் எடுத்துக்கோங்க, பேண்டேட் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன சிசர் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு சின்ன கத்தி, இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. இந்த மாதிரி ஒரு டிஸ்போசபிள் க்ளவுஸ் இருந்தால் எல்லாரோட. நான் இன்றைக்கி ஒரு ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். இதுவும் ஒரு ப்ரஷ் தான். இது நான் க்ளீனிங்க்கு வச்சுக்கிற ப்ரஷ்ஷு. சும்மா நான் ஒரு வீடியோக்காக வச்சுருக்கேன். இப்படி ப்ரஷ்ஷை தனித்தனியாக இப்படி வச்சிட்டிங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் இதில் ஒருத்தர் ப்ரஷ் ஒருத்தர் இதில் டச் ஆகாமல் நம்ம ஈஸியாக பேக் பண்ணிட்டு போகலாம். பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, இந்த மாதிரி பேராசிட்டமால், பேண்டேடு, ஆன்டிசெப்டிக் க்ரீம் இதெல்லாம் கட்டாயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிற இடத்துல நம்மளுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஒரு சின்ன சிசர், ஒரு நைஃப், இதை
ஒரு பேப்பரில் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரூட்டே வாங்கி தரீங்க, கட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சிசர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, முன்னாடி வச்சுக்கோங்க. இப்படி இது இடத்தையும் அடைக்காது, இவ்வளோ தான் இடத்த கொள்ளும். அதனால் இதை இப்படி எடுத்துக்கோங்க. இது நெயில் கட் பண்ணிவிட்டு நெயில் ஃபைல் பண்ணுற ஃபைலை. இது எல்லாருமே நெயில் கட்டரில் கூட இருக்கும். சில சமயம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ட்ராவல் கிட் ஃப்ளைட்லாம் கொடுப்பாங்க. இதோட யூஸ் வந்து நம்மளுக்கு நெயில் ஃபைல் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம கத்தி ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா கூட இதை வச்சு ஷார்ப் பண்ணிங்கன்னா கத்தி நல்லா ஷார்ப் ஆகிக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். அடுத்து நமக்கு ட்ராவலில் தேவைப்படுற முக்கியமான ஒன்று, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாதிரி சோப், கை வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாம்பிள் சோப் இருந்தால் அதை இப்படி கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வீட்லேயே எப்படி சோப் ஷீட்டு தயார் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது தேவைன்னா அந்த லிங்க்கும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கை வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ குழந்தைங்க லீவ் விட்டு வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க சில சமயம் நம்ம வேலையாக இருக்கும்போது கதவை லாக் பண்ணிக்கிட்டு திறக்க தெரியாது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹோலில் நல்லா பேப்பர் இன்சர்ட் பண்ணிட்டு வச்சிட்டிங்கன்னா அவங்களால கதவை சாத்த முடியாது. கதவை சாத்தினாலும் லாக் போடுற இடத்துல இந்த மாதிரி பேப்பர் இருக்கிறனால வெளியில் தெரியாத அளவுக்கு உள்ளார மடித்து வச்சிட்டிங்கன்னா அவங்களால போய் அந்த தாள் இதில் சீட் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கதவுக்கு மேலே இப்படி ஒரு டவல் போட்டு வச்சிட்டிங்கனாலும், டவலோ துணியோ போட்டு வச்சாலும் அவங்களால கதவை சீக்கிரம் சாத்திக்க முடியாது. அப்படியே கதவை சாத்தினாலும் லாக் பண்ண முடியாது. ட்ரை பண்ணி பாருங்களேன்.